41வது ஸ்லோகம். பிரட்சீண சித்ததர்ப்பஸ்ய. இந்திரியங்களா இருக்கிற சத்ருக்களை புத்தி உபயோகிச்சு சிரமப்பட்டு அடக்கினவனுக்கு இந்த இகலோக வாசனைகள் அப்படிங்கிறது ஹேமந்த ரிதுல தாமரை பொய்கைகள் எப்படி ஆகுமோ ஐஸ்கட்டி மாதிரி ஜில்லுன்னு ஆகிறது, அதே மாதிரி இந்த வாசனா குணங்கள் அப்படிங்கிறது இந்திரியங்களை அடக்கிறதுக்கு சாதிக்கிறவனுக்கு நசிக்கிறது. 42வது ஸ்லோகம். ஹஸ்தம் ஹஸ்தேன சம்பீட்யா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம். கைகளால நெரிச்சு, பல்லுகளால பல்லுகளை பொடிச்சு, சரீர அங்கங்களால அங்கங்களை ஆக்கிரமிச்சு, முதல்ல அவாவாளோடு மனசை ஜெயிக்கத்தான் வேணும். அப்படின்னு சொன்னாக்கா எப்பாடுபட்டாவதும் சிரமப்பட்டு ஆக்ரகங்களுக்கு பின்னால ஓடி நடக்காதக்கு கண்ட்ரோல் ஆயிட்டு நிற்கணும். 43வது ஸ்லோகம். உபவிஷ்ய உபவிஷ்ய ஏகாம் அப்படின்னு தொடங்குற ஸ்லோகம். பகவல் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பகவானை நன்னா டீப்பாயிட்டு நினைக்கிற சிந்தனை பண்றவனுக்கு அட் ஏ சேம் டைம் ஒரே இடத்துல உட்காந்துண்டு மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒன்றும் சாதிக்காது. யுக்திய ஆசிரியிக்காதக்கு மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு சாதிக்காது. யுக்தி பூர்வமாயிட்டு சிந்தனை பண்ணிட்டு மனசை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். 44, 45 ஸ்லோகங்களுக்கு ஒரு சேர அர்த்தங்களை சொல்லப்படுறது. 44வது ஸ்லோகம் அங்குஷேன வினா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. 45வது ஸ்லோகம் வாசனா சம்பரித்யாகா அப்படின்னு இருக்கிற ஸ்லோகம். மதயானைய கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆனை பாப்பான் தோட்டிய உபயோகிக்கிறார், அங்குஷத்தை. மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு அத்தியாத்ம போதம், சத்சங்கம், அதே மாதிரி எதிலையும் அட்டாச்மெண்ட் இல்லாத அவஸ்தையில இருக்கிறது வாசனா பரித்தியாகம். அதே மாதிரி பிராணாயாமம். இப்படி இருக்கிற விஷயங்களா இருக்கிற யுக்திகள் உபயோகிச்சு வேணும் மனசை ஜெயிக்கிறதுக்கு. மனசை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது கடினம். அதுக்கு வேண்டிட்டாக்கும் அஷ்டாங்க யோக வித்யகளும் பிராணாயாமமும் சத்சங்கமும் எல்லாம் உபயோகிச்சு அந்த மனசை பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து பகவானில லயிப்பிக்கிறதுக்கான யுக்திகள். நாற்பத்தி ஆறாவது ஸ்லோகம்.
யுக்தியை உபயோகிச்சு மனசை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாத்த ஸ்லோகத்தில். சத்சங்கத்தில் புண்ணிய கதா சிரவணங்கள், பகவானோடு திருவிளையாடல் கதைகள் இதெல்லாம் காது வழியா கேட்கறத பக்தி அப்படிங்கிறது நமக்குள்ள உண்டாகி வரும். பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற போதம் உண்டாகி வரும். இந்த அழியக்கூடின பிரகிருதி, அந்த பிரகிருதியில ஜனிச்ச இந்த சரீரம், இதுவும் அழியக்கூடினது தான், அழியாத ஒன்று அப்படிங்கிறது அந்த பரபிரம்மம் தான். அதனால இந்த அழியக்கூடின எந்த ஒரு விஷயமும் நான் இல்லை அப்படிங்கிற சிந்தனை. அதே மாதிரி பிராணாயாமம் வழியா மனசை ஒருநிலைப்படுத்திண்டு கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு பகவானுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து அந்த ரூபத்தில் மனசை உறப்பிச்சு அந்த பகவானோட ரூபத்தை பிடிச்சுண்டு நிர்குண ரூபமாக இருக்கிற பரபிரமத்துக்கான பிரயாணம். இதெல்லாமாக்குமே பார்த்தது. இந்த மாதிரி இருக்கிற டூல்ஸை உபயோகிச்சு பலமாயிட்டு மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்றத இருட்டுக்குள்ள கையில இருக்கிற விளக்க அணைச்சிட்டு கண்ணு காணாம தேடி நடக்கிற மாதிரி ஆக்கும். இப்படி அந்த பரபிரம்மத்தை தேடி நடக்கிற அந்த ஒரு பொசிஷன், கண்ணால காணறதும் காதால கேட்கறதும் இப்படின்னு அனுபவத்தால தெரிஞ்சுக்க முடியாத சத்தியமாக்கும் அந்த பரபிரம்மம். தெரிஞ்சுக்க கூடின விஷயங்கள் உபயோகிச்சு தெரிஞ்சுக்க முடியாத அந்த பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி அதாக்கும் பகவத் தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறவா, பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவா செய்யறா. 47வது ஸ்லோகம். விமூடாஹா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம். பலமாயிட்டு மனசை ஜெயிச்சிடுறதுக்கு முயற்சி பண்ணறவா புத்தி இல்லாதவாளாக்கும். தாமர நூலால மதையானைய கெட்டி போடுறதுக்கு முயற்சி பண்ற மாதிரியாக்கும் அவளோட நிலைமை. 48வது ஸ்லோகம். துவே பீஜே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஒரு விருட்சத்தோடு வித்துகள் ரெண்டு விதத்துல பிரவர்த்திக்கிறது. ஒன்று பிராண ஸ்பந்தனம், ரெண்டாவது திருடபாவம். 49வது ஸ்லோகம். சா ஹி சர்வகதா சம்வித்
அப்படிங்கிற ஸ்லோகம். சித்தம் அப்படிங்கிறது பிராணஸ்பந்தத்தால அசையறது, பிராணாயாமத்தால அந்த சித்தத்தோடு சலன சக்தி அப்படிங்கிறது அமைதிப்படுறது. சித்தத்தோடு ஏகாகிரதை காரணமாயிட்டு பிரம்மஞானமும் கிடைக்கிறது. சித்தம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்கு. பிராணஸ்பந்தத்தால சித்தம் பல இடத்துக்கும் சஞ்சரிக்கிறது. பிராணாயாமத்தால பல இடத்துக்கு ஓடி நடக்கிற சித்தம் அமைதிப்படுறது. கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு இருக்கிற அந்த சித்தம் காரணமாயிட்டு பிரம்மஞானமும் கிடைக்கிறது. 50வது ஸ்லோகம் தத் சாதனமதோ தியானம் அப்படிங்கிற ஸ்லோகம். பகவான் ஆஞ்சநேயருக்கு சொல்றது யாக்கும் பார்க்கிறோம். இனி நான் உனக்கு தியானத்தை நன்னா செய்யறது எப்படி அப்படிங்கிறத சொல்லித்தரேன். நிறைய விகாரங்கள் எல்லாம் உண்டு. துக்கம், சுகம், வலி, இப்படி இருக்கிற விகாரங்கள் எல்லாம் சமஸ்த விகாரங்களையும் சிருஷ்டிக்கு விபரீதமான கிரமத்துல நன்னா லயிப்பிச்சுட்டு, சிருஷ்டிக்கு விபரீதம் அப்படின்னாக்கா ஒன்றுமில்லாத பிரளயாவஸ்தை. அப்ப எல்லா விகாரங்களையும் தொடச்சு மாத்திட்டு ஓரோ விகாரத்தையும் இல்லாம பண்ணணும். கடைசியில மிச்சம் இருக்கிற அந்த பரபிரம்ம ஜோதியாயிருக்கிற அந்த சச்சித் ஆனந்தமயமான தத்துவத்தை தியானிக்கணும் அப்படின்னு பகவான் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றார். காம, குரோத, லோப, மோகமாயிருக்கிற விகாரங்கள் அதெல்லாம் கம்ப்ளீட்டா இல்லாம பண்ணிட்டு மனச கான்சன்ட்ரேஷனோடு கூடிட்டு பகவானில லயிப்பிச்சு அந்த கண்களால பார்க்க முடியாத, நம்மளோட இந்திரியங்களால அறிய முடியாத அந்த சத்திய ரூபத்துல, சத் ரூபத்துல, அந்த சத்குணம் அப்படிங்கிறது ரூபம் இல்லாத நிர்குண ரூபம். அந்த ஏகாகிரதையோடு கூடிட்டு மனச அந்த பரபிரம்மத்துல லயிப்பிச்சு நிர்குணாவஸ்தையில நிர்குண பரபிரமத்தை தியானிக்கணும் அப்படின்னாக்கும் பகவான் இங்க சொன்னது. 51வது ஸ்லோகம். அபானன் இல்லாம போயிட்டு ஹிருதய ஆகாசத்துல பிராணன் உதயம் செய்யாமையும் இருக்கிற அவஸ்தையாக்கும் கும்பக அவஸ்தை. கும்பகாவஸ்தை அப்படிங்கிறது யோகிகளில உண்டாகிறது அப்படின்னு பகவான் சொல்றார். வெளியிலேந்து இருக்கிற மூச்சு காத்த உள்ள இழுத்து வச்சுண்டு அதை கொஞ்ச நேரம் பிடிச்சு நிப்பாட்டுற அவஸ்தையாக்கும் கும்பகாவஸ்தை.
அபானே அஸ்தங்கதே பிராணஹா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகமாக்கும் இந்த 51வது ஸ்லோகம். 52வது ஸ்லோகம். பஹி அஸ்தங்கதே பிராணே அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம். பாஹ்ய ஆகாசத்துல, அதானது மூக்குக்கு வெளியிலே ஆயிட்டு பன்னெண்டு அங்குலம் தூரத்துக்கு உள்ள வானத்தில பிராணன் அஸ்தமிக்கவும் அபானன் உதயம் செய்யாம இருக்கவும் செய்யற பூர்ணமான சமாவஸ்தைய ஆக்கும் பாஹ்ய கும்பகம் அப்படின்னு சொல்லப்படுறது. உள்ளுக்குள்ள கம்ப்ளீட் ஆயிட்டு மூச்சு காத்து இல்லாம இருக்கிற அவஸ்தை. 53வது ஸ்லோகம். சம்பிரஜ்ஞாத சமாதி அது என்னவாக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். விவரணம் பண்ண முடியாத அளவுக்கு பிரம்ம தியானத்தால உள்ள அகங்காரம் இல்லாத பிரம்ம ரூபத்தில் இருக்கிற அந்த பிரவாகத்தை ஆக்கும் சம்பிரஜ்ஞாத சமாதி அப்படின்னு சொல்லப்படுறது. 54வது ஸ்லோகம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல சம்பிரஜ்ஞாத சமாதி அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ஸ்லோகத்துல அசம்பிரஜ்ஞாத சமாதிய சொல்லப்படுறது. பரமானந்த அனுபூதி இருக்கிற சித்தம்தான் யோகிகளுக்கு பிரியமான அசம்பிரஜ்ஞாத சமாதி அப்படிங்கிறது. அது ஒரு ஆனந்த லயனமாக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். இதுக்கு மேல ஒரு ஆனந்தம் கிடையாது. அப்படி இருக்கிற சித்தம்தான் பரமானந்தத்தை கொடுக்கக்கூடிய சித்தமாக்கும் யோகிகளுக்கு அசம்பிரஜ்ஞாத சமாதி. 54வது ஸ்லோகம் பிரசாந்த விருத்திகம் சித்தம் அப்படிங்கிற ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறது. 55வது ஸ்லோகம். பிரபாசூன்யம் மனசூன்யம் புத்திசூன்யம் சித் ஆத்மகம் அப்படிங்கிற ஸ்லோகம். பிரபாசூன்யவும் மனசூன்யவும் புத்திசூன்யவும் வெளிச்சம் அப்படிங்கிறது இல்லாத அவஸ்தை, மனசு அப்படிங்கிறது இல்லாத அவஸ்தை, புத்தி அப்படிங்கிறது இல்லாத அவஸ்தை. இப்படி எல்லாம் பிளாங்கா இருக்கிற அவஸ்தை. அப்படி இருக்கிற அவஸ்தைகளோடு கூடின சித் ஆத்மகமாக்கும் முனிமாருக்கு கிடைக்கிற சித்தி, அவளுக்கு கிடைக்கிற அந்த பரிபூர்ண பிரம்ம லயனமாக்கும். அது 56வது ஸ்லோகம்.
ஊர்த்வபூர்ணமத பூர்ணம் மத்திய பூர்ணம் சிவாத்மகம் இப்படி இருக்கிற ஸ்லோகம். ஊர்த்வபூர்ணவும் அதபூர்ணவும் மத்திய பூர்ணவும் சர்வ பரிச்சேதரகிதவும் சிவாத்மகவும் சாட்சால் வேதோக்தவுமான சமாதி இதாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லா இடத்திலையும் பூர்ணமாயிட்டு லயிச்சிருக்கிற அவஸ்தை. அந்த மங்கள ரூபியாயிருக்கிற பகவானில லயிச்சிருக்கிற அவஸ்தை. 57வது ஸ்லோகம் திருட பாவனையா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம். இது இருக்கு அப்படிங்கிற உறுதியான நம்பிக்கையில இல்லாத ஒரு வஸ்துவை ஸ்வீகரிக்கிறதாக்கும் வாசனா. 58வது ஸ்லோகம் பாவிதம் தீவிர சம்வேகாத் ஆத்மனா அப்படிங்கிற ஸ்லோகம். கபிஸ்ரேஷ்டா அப்படின்னு மாருதியை கூப்பிட்டு பகவான் சொல்றார். தீவிரமான அட்டாச்மெண்டோடு கூடிட்டு ஏதொரு விஷயமாக்குமோ ஆத்மாவில் உண்டாகிறது. அதுதான் அந்த வாசனா குணத்தோடு கூடின அவன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். 59வது ஸ்லோகம் அஜ்ஞான விஷயங்களில முழுகினவனாக்கும்னா கூடியும் அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் சத் வாசனையால எப்பவாக்குமோ இது சத் வஸ்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். அப்போது அந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் அப்படிங்கிற புருஷன் விமோகி ஆகிறது. 60வது ஸ்லோகம் வாசனா வேக வைஜித்ரியாது. பல தரத்தில் இருக்கிற வாசனா விசேஷத்தால சரீரத்துக்கு உள்ள இருக்கிற அந்த ஜீவஸ்வரூபமா இருக்கிற பரபிரம்மத்தை மறந்து உபேட்சிச்சு அந்த அவனோட திருஷ்டி அப்படிங்கிறது அகங்காரத்துல கண்ணு காணாதக்கி பல ரூப பாவங்கள் இருக்கிற இந்த பிரகிருதி விஷயங்களோடு கூடி பிரகிருதி விஷயங்களில் லயிச்சு பிரமிக்கிறது. 61வது ஸ்லோகம் வாசனா திவிதா புரோக்தா. வாசனை அப்படிங்கிறது அழுகினது அப்படின்னும் சுத்தம் அப்படின்னும் 2 டைப்ல இருக்கு. கெட்டுப்போன வாசனையும் சுத்தமான வாசனையும். இந்த கெட்ட வாசனை அப்படிங்கிறது மறுபடியும் மறுபடியும் ஜனிக்கிறதுக்கான காரணமாகிறது. சுத்த வாசனை அப்படிங்கிறது புனரபிஜனனம் அப்படிங்கிற அவஸ்தை இல்லாத ஒரு அமைப்பை கொடுக்கிறது. 62வது ஸ்லோகம் அஜ்ஞான சுகனாகார அப்படிங்கிற ஸ்லோகம். மலின வாசனை, நல்ல வாசனை கெட்ட வாசனைன்னு 2 ஜென்ம வாசனைகள். இதுல கெட்ட வாசனை அஜ்ஞானங்களால உருவாக்கப்பட்டது.
ரொம்ப ரொம்ப பெரிய அகங்காரம் உள்ளதாயிட்டும் அந்த அகங்காரம் புனர்ஜென்மத்துக்கு காரணமாயிட்டும் பவிக்கிறது. அஜ்ஞானம் ஜாஸ்தி ஆகர்த்தியாக்கும் நான் அப்படிங்கிற அகங்காரம் உண்டாகிறது. கன அகங்காரசாலினி புனர்ஜென்மகாரிணி. இந்த மலின வாசனை புனர்ஜென்மத்துக்கும் பெரிய அகங்காரத்துக்கும் காரணமாயிட்டு தீரறது அப்படின்னு வித்வான்மார்கள் எல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு பகவான் சொல்றார். சுத்த வாசனைக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்க சொல்லப்படுறது. வறுத்த தானியத்தோடு அவஸ்தையாக்கும் சுத்த வாசனைக்கு உள்ளது. ஒரு தானியத்தை குழிச்சு போட்டானா அதுல இருந்து செடி வளரும். அது மறுபடியும் காய்ச்சி மறுபடியும் அதனோடு வித்தை குழிச்சு போட்டானா மறுபடியும் இப்படி வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த தானியத்தை வறுத்தானாலோ வறுத்ததுக்கு அப்புறம் குழிச்சு போட்டானாலோ அதுக்கப்புறம் அதுக்கு மறுபடியும் ஜெனிக்கிறதுக்கு முடியாது. அதனால சுத்த வாசனைக்கான எக்ஸாம்பிள் ஆயிட்டு இங்க வறுத்த தானியத்தை சொல்லப்படுறது. அசுத்த வாசனைக்கு எக்ஸாம்பிள் ஆயிட்டு வறுக்காத தானியத்தை சொல்லப்படுறது. அஜ்ஞான சுகனாகார கன அகங்கார சாலினி புனர்ஜன்மகரி प्रोक्ता मलिना वासना बुधैः पुनर्जन्म अंगुरं त्यक्त्वा स्थितिः संभृष्ट बीजवत्. 63வது ஸ்லோகம் பகுசாஸ்திர கதா அப்படின்னு ஆரம்பிக்கிற ஸ்லோகம். ஒரு பிரயோஜனமும் இல்லாதக்கு நிறைய சாஸ்திரங்கள் படிச்சதால என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமில்லாதக்கு புராணங்கள் படிச்சதால என்ன காரியம்? உண்மையான பக்தி இல்லாதக்கு சந்நியாச வேஷம் போட்டுண்டிட்டு என்ன காரியம்? அதனால மாருதா, நமக்குள்ள ஹிருதய குஹையில இருக்கிற அந்த பரபிரம்ம ஜோதிய தேடனம், அதாக்கும் நம்ம செய்யேண்ட விஷயம் அப்படின்னு பகவான் சொல்றார். 64வது ஸ்லோகம் தர்ஷன அதர்ஷனே ஹித்வா. இந்த பிரகிருதியில இருக்கிற சைதன்யம் பிரம்மமாக்கும், இந்த எனக்குள்ள இருக்கிற சைதன்யவும் பிரம்மமாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுண்டு இருக்கிறவர். அப்படி பரபிரம்மத்தை தெரிஞ்சுண்டவா பரபிரம்மே ஆயிடுறா அப்படின்னு இந்த ஸ்லோகம். பிரம்மத்தை தெரிஞ்சுண்டவா பிரம்மம்தான். 65வது ஸ்லோகம் ஆதித்ய சதுரஹா வேதான் அப்படின்னு ஆரம்பிக்கிறது ஸ்லோகம். உண்மை அவஸ்தை தெரியாதவா ரிக்வேத யஜுர்வேத சாமவேத அதர்வ வேதங்களாயிருக்கிற 4 வேதங்களும் சர்வசாஸ்திரங்களும் பல தடவை படிச்சானாலும் பரபிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதில்லை. பாத்திரத்துல ரசம் இருக்கு,
சாம்பார் இருக்கு, கூட்டு இருக்கு, பாயசம் இருக்கு. ஆனா அதுக்குள்ள போடுற கரண்டிக்கு அதனோட டேஸ்ட் ஒன்றும் தெரியாது. கரண்டியை போட்டு நன்னா இளக்குறோம். இது இனிப்பா இருக்கு, இது உப்பா இருக்கு, இது புளிப்பா இருக்கு இப்படின்னு ஒன்றும் அந்த கரண்டிக்கு தெரியாதே. அதே மாதிரி பரமார்த்தம் தெரியாதவா என்னெல்லாம் படிச்சிட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. பரபிரம்ம தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதாக்கும் லட்சியம். 66வது ஸ்லோகம். ஸ்வதேஹ அசுஜி கந்தேன அப்படிங்கிற ஸ்லோகம். சொந்தம் சரீரத்தோடு விருத்தி இல்லாத தன்மையால இருக்கிற துர்கந்தத்தால, பேடு ஸ்மெல்லுனால அந்த சரீரத்துக்கிட்ட விரக்தி உண்டாகாத்த அந்த சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஜீவனுக்கு அந்த சரீரத்துக்கிட்ட வைராக்கியம் வர்றதுக்கு வேற என்ன காரணங்களை சொல்லி உபதேசம் பண்ணறதுக்கு சாதிக்கும்? நம்மளோட சரீரத்துக்குள்ள ஜீவன் இருக்கு. பலவிதமான அழுக்குகள் ரொம்பி வழிஞ்சிருக்கிறதாக்கும் நம்மளோட சரீரம். இந்த சரீரத்தில் இருக்கிற துர்கந்தங்கள் ஒன்றும் இந்த ஜீவனுக்கு அனுபவப்படுறதில்லை. விரக்தி பாவம் அப்படிங்கிறது வந்தாதான் இந்த ஜீவன் இந்த சரீரத்திலேருந்து வெளியில போகும். இந்த சரீரம் உள்பக்கம் பலவித அசுஜியால துர்கந்தமாயிருக்கு. ரத்தம் இருக்கு, அதே மாதிரி புழுக்கள் எல்லாம் கூட இருக்கு சரீரத்துல. மலம் இருக்கு, மூத்திரம் இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு நாத்த சரீரத்தோடு கூடாரமாக்கும் நம்மளோட சரீரம். நாத்தங்களால இருக்கிற ஒரு கூடு இருந்தும் இந்த நமக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான விஷயம் என்னது அப்படின்னா நம்மளோட ஜீவனுக்கும். உலகத்திலேயே ரொம்ப பிரியமான விஷயம் என்னது அப்படின்னு கேட்டா அவாவாளுக்கு அவாவாளோட ஜீவன். இந்த ஜீவனுக்கும் அதே மாதிரி தான். இந்த சரீரத்தை விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லை. சரீரத்துக்கிட்ட ஒரு விரக்தி பாவம் இல்லாத அவஸ்தையில துர்கந்தம் இருக்கிற அந்த சரீரத்தை தெரிஞ்சுக்காத்த ஜீவன் கிட்ட வேற என்னத்தை சொல்லிட்டாக்கும் அந்த சரீரத்துக்கு ஒரு விரக்தி பாவம் உண்டாக்குறது. 67வது ஸ்லோகம். அத்தியந்த மலினஹா அப்படிங்கிற ஸ்லோகம். சரீரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டர்ட்டியா இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற அந்த தேகி ஆத்மா ரொம்ப ரொம்ப தூய்மையானதாக்கும். சரீரம் எந்த அளவுக்கு டர்ட்டி ஆக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். மல மூத்திரங்களால, புழுக்களால எல்லாம் ரொம்ப ரொம்ப நாத்தமாயிருக்கு. சரீரம் அப்படிங்கிறது ஒரு மலபிண்டம். அந்த சரீரத்துக்குள்ளே ஆக்கும் இருக்கு ஜீவன். அந்த ஜீவனுக்கு இந்த சரீரத்தோடு துர்கந்தங்கள் எல்லாம் துர்கந்தங்கள் ஆயிட்டு தெரியாமையாக்கும் இருக்கு அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்துல சரீரம் ரொம்ப ரொம்ப டர்ட்டியா இருக்கு. ஆனா தேகி சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவன் அப்படிங்கிறது டாப் மோஸ்ட் பியூரா இருக்கு. அந்த ஜீவனுக்கு எந்த விதமான அழுக்கும் இல்லை. பரபிரம்மம் இந்த உலகம் ஃபுல்லா ரொம்ப வழிஞ்சு நிற்கிற சைதன்யம். அந்த சைதன்யம்
இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ உயிரினங்களுக்குள்ளேயும் ஜீவாத்ம ஸ்வரூபத்தில் இருக்கார். மலமூத்திர விசர்ஜனங்களோடு கூடின நாத்த உடம்பாயிருக்கிற நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் தூய்மையானது. இந்த டிஃபரன்ஸை தெரிஞ்சிட்டு இந்த சரீரத்துக்காக்குமா கிளீன் இருக்கு, இந்த ஜீவனுக்காக்குமா கிளீன் இருக்கு அப்படிங்கிறத சிந்திக்கணும் அப்படின்னு பகவான் சொல்றார். அழியக்கூடின சரீரம், இந்த பிரபஞ்சத்துல பஞ்சபூதங்களால உண்டான சர்வ பொருள்களும் பஞ்ச கோஷங்களால உண்டான நம்மளோடு சரீரம், இந்த சரீரம் அது பழசாயிடுத்து அப்படின்னா தன்னால இந்த சரீரத்தை விட்டு ஜீவன் வெளியில கிளம்பும். சரீரத்தை விட்டு ஜீவன் வெளியில போயாச்சு அப்படின்னா இந்த சரீரத்துக்கு அதுக்கப்புறம் எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லை. இந்த சரீரத்தை குத்தினாலோ வெட்டினாலோ இடிச்சாலோ ஒன்றும் இந்த சரீரத்துக்கு தெரியாது. இந்த அழியக்கூடின சரீரத்துக்கு உள்ள இருக்கிறதாக்கும் இந்த அழியாத ஜீவனுக்கு அழிவு அப்படிங்கிறது இல்லை. இந்த சரீரம் எந்த அளவுக்கு டர்ட்டியா இருக்கோ இந்த ஜீவன் அப்படிங்கிறது ரொம்ப டாப் மோஸ்ட் புனிதமா இருக்கு. இந்த சரீரத்தோடும் சரீரத்துக்குள்ள இருக்கிற தேகி ஜீவனோடும் டிஃபரன்ஸை புரிஞ்சுண்டு எதுக்காக்கும் புனிதத்தன்மை ஜாஸ்தி அப்படி இல்லைன்னா எதுக்காக்கும் புனிதத்துவம் இருக்கு, தூய்மை இருக்கு அப்படிங்கிறத சிந்தனை பண்ணணும் அப்படின்னு ஆஞ்சநேயர்கிட்ட பகவான் சொல்லின்னு இருக்கிறதையாக்கும் பார்க்குறோம். புத்தியை யூஸ் பண்ணி பலவிதமான சிந்தனைகள் பண்ணி இந்த சரீரம் அழியக்கூடினது அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காதக்கி சரீரத்துக்கு உள்ள இருக்கிற ஜீவன் அழியாதது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அந்த ஜீவனை பரபிரம்மத்தில் லயிக்க வைக்கணும் அப்படின்னாக்கும் ஸ்ரீராமதேவன் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லின்னு இருக்கார். 68வது ஸ்லோகம். சரீரபோதம். அதனால உண்டாகிறதாக்கும் நான் அப்படிங்கிற பாவம், நான் என்னோடது இப்படி இருக்கிற பாவங்கள், இந்த சரீரம், இந்த மனசு, புத்தி இப்படி இருக்கிற அட்டாச்மெண்ட் எல்லாம் விடுறதாக்கும் மோட்சம் அப்படிங்கிற அவஸ்தை. ஜென்ம ஜென்மாந்தரமா நமக்கு வந்து சேர்ந்திருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ் ஆக்கும் இந்த வாசனா குணங்கள். அப்படி சர்வதையும் வேண்டான்னு வச்சு மனச பகவானில கொண்டு போய் சேர்க்கணும். ஸ்ரீராம பகவான் ஆஞ்சநேயருக்கு சொல்றது யாக்கும் பார்க்கிறோம். இப்படி மோட்சாவஸ்தைக்கு வரக்கூடின சிச்சுவேஷன்ல நீ ஆனந்தமூர்த்தி ஆயிட்டு அந்த மோட்சம் வேணும் அப்படிங்கிற ஆசையையும் உபேட்சிக்கணும் அப்படின்னு சொல்றார். 69வது ஸ்லோகம். மானசீர் வாசனாகா அப்படிங்கிற ஸ்லோகம். நீ முதல்ல
മാനസികமான விஷய வாசனைகளை வேண்டான்னு வச்சுட்டு சத் வாசனைகளை உன்னோட மனசுல ஸ்வீகரிச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். 70வது ஸ்லோகம். தா அப்யதா பரித்யஜா அப்படிங்கிற ஸ்லோகம். சத் வாசனைகளை ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பகவான் சொன்னாரே, இப்ப சொல்றார். அப்படி அந்த சத் வாசனா குணங்களில் நீ இருக்காயினா கூடியும் அதுக்கப்புறம் அந்த வாசனா குணங்களையும் வேண்டான்னு வச்சுட்டு உனக்குள்ள இருக்கிற எல்லா ஆசைகளையும் அடக்கி நிப்பாட்டிட்டு வேண்டான்னு வச்சுட்டு சச்சித் ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற அந்த பரபிரமத்துல லயிக்கிற அந்த பாவத்துக்கு வரணும். 71வது ஸ்லோகம். பரித்யஜ்ய மனோபுத்தி சமன்விதாம் அப்படிங்கிற ஸ்லோகம். ஆஞ்சநேயா, மனசு புத்தி இதோடு கூடி சேர்ந்து அதையும் வேண்டான்னு வச்சுட்டு நீ எல்லா விஷயங்களிலும் என்னில சரணாகதி அடைஞ்சு என்னில பக்தி ஜாஸ்தி ரொம்ப வழியறவனாயிட்டு என்னையே நினைச்சுட்டு இருக்கிறவனாயிட்டு தீரணும். 72வது ஸ்லோகம். அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அவ்யயம் அப்படிங்கிற ஸ்லோகம். சப்தம் இல்லாம இருக்கிற அவஸ்தையில இருக்கிற தொட முடியாத அவஸ்தையில இருக்கிற செத்தத்தால தெரிஞ்சுக்க முடியாத தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்க முடியாத ரூபம் இல்லாத ருசிச்சு பார்க்க முடியாத வாசனிச்சு பார்க்க முடியாத நாமங்கள் இல்லாத கோத்திரங்கள் இல்லாத நிர்குண ரூபத்தை நித்தியவும் பஜிச்சுக்கோ ஆஞ்சநேயா. நிர்குண பரபிரமத்தை பஜிக்கிறதுக்காக்கும் பகவான் இங்க ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றார். சகுண ரூபத்துல பஜிக்க சொல்லலை, ரூபமில்லாத தன்மையில பகவானை பஜிக்க சொல்றார். 73வது ஸ்லோகம். திருஷி ஸ்வரூபம் ககன உபமம் பரம். அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம், என்னோட ஸ்வரூபமாகட்டும் தியானிக்கிறவாளோடு கண்ணுல வானம் மாதிரி ஒரு லிமிட் இல்லாதக்கு காணப்படுறது. ரொம்ப தேஜஸ் ஆயிட்டு இருக்கு. நசிக்காத்த அத்வைத பாவமா இருக்கு. மோட்சங்களை கொடுக்கிற அந்த பரபிரம்மம் தான் நான் ஆஞ்சநேயா அப்படின்னு ஸ்ரீராம பகவான் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றார். 24வது ஸ்லோகம். திருஷிஸ்து அப்படிங்கிற ஸ்லோகம். நான் சுத்தனாக்கும் எனக்கு இதுதான் சுபாவம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. முன்னாலேயும் பின்னாலேயும் சர்வ இடத்துலையும்
ரொம்பி வழிஞ்சு நிற்கிறவனாக்கும் நான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஜனன மரணங்கள் ஒன்றும் எனக்கு கிடையாது. காலத்துக்கு அப்பாற்பட்டவனாக்கும் நான் அப்படிங்கிறதுனால இந்த காலத்தையே கண்ட்ரோல் பண்றவனாக்கும் நான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோ. எழுபத்தி 5வது ஸ்லோகம். அஜஹா அமரஹா ச ஏவ அப்படிங்கிற ஸ்லோகம். நான் ஜனனம் இல்லாதவனாக்கும் மரணம் இல்லாதவனாக்கும் வயசாகாதவனாக்கும் மிருத்யு அப்படிங்கிற யமதேவன் என்ன ஒன்றும் பண்ண மாட்டார். சுயமா பிரகாசிக்கிறவனாக்கும் நான் எல்லா இடத்துலையும் இருக்கிறவனாக்கும் காரணத்துக்கும் காரியத்துக்கும் அப்பாற்பட்டவனாக்கும் நான் எப்பவுமே திருப்தியா இருக்கிறவனாக்கும் நான். அதிருப்தி அப்படிங்கிறதே இல்லை, அதையும் நீ தெரிஞ்சுக்கோ. 76 ஸ்லோகம். ஜீவன் முக்த பதம் தியக்த்வா. ஜீவன் முக்தனோடு பதத்தை கைவிட்டுட்டு சொந்தம் சரீரம் காலத்துக்கு கட்டுப்பட்டு காலம் வந்து சேர சமயத்துல காற்று அசையாம நிக்கிற மாதிரி ஆத்மாவுக்கு அந்த சரீரத்திலேருந்து போக வேண்டி வர்றது. இந்த விஷயத்தை ரிஷிகள் எல்லாம் சொல்லியிருக்கா அப்படின்னு கூட ஸ்ரீராமதேவன் சொல்றார். அந்த விஷ்ணுவோடு பரமமான அந்த வைகுண்ட பதத்தை ஞானிகள் மனக்கண்ணுல காணறா. துவைதபாவம் இல்லாதக்கு அத்வைத பாவமா இருக்கிற அந்த பரபிரம்ம சைதன்யத்தை ஞானிகள் கண்டுபிடிக்கத்தான் செய்யறா. சத்தியம் இதி உபனிஷத்து. இந்த உபனிஷத்து உண்மையாக்கும். உபனிஷத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மையாக்கும் அப்படின்னு பகவான் சொல்றார். அப்படி சொல்லிண்டு இந்த உபனிஷத்தை முடிக்கப்படுறது. முக்திகோபனிஷத்துல ஆரம்பத்தில் சுக்ல யஜுர்வேத சாந்தி மந்திரமாக்கும் சொன்னது. அதே மாதிரி சுக்ல யஜுர்வேத சாந்தி மந்திரத்தை சொல்லிண்டு இந்த உபனிஷத்து சமாபிக்கிறது. அந்த பரபிரம்மம் பூர்ணமாக்கும், இந்த பிரபஞ்சமும் பூர்ணமாக்கும். பூர்ணமான பரபிரம்மத்திலேருந்து பூர்ணத்துவமா இருக்கிற இந்த பிரபஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறது. சமுத்திரத்திலேருந்து எந்த அளவுக்கு தண்ணியை எடுத்தாலும் அதில் இருக்கிற தண்ணி குறையாம நிற்கிற மாதிரி பிரம்மவும் எப்பவுமே பூர்ணமாயிட்டு அவசேஷிக்கிறது. ஓம் தத் சத் இப்படின்னு சொல்லிண்டு இந்த முக்திகோபனிஷத்து முடிவடைகிறது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாது பூர்ணம் முதச்யுதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே. ஓம் தத் சத்.